ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக வெங்காயம் தக்காளி வச்சு சட்னி செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நான் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, இதான் தேவை. இப்போ பார்க்கலாம். எடுத்து வச்சுருந்த தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி அம்மியில் அரைச்சி காட்டுறேன் உங்கள்கிட்ட. காஞ்ச மிளகாவையும் உப்பி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். அம்மி இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம என்ன தான் மிக்சியில் அரைச்சாலும் அம்மிக்கல் அரைக்கிற டேஸ்ட் இருக்கவே இருக்காது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அம்மிக்கல் அரைச்சிங்கன்னா. நம்ம எப்பொழுதும் சாப்பிட்றத விட கூடவே இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவோம். ஃபஸ்ட் டைம் அம்மி யூஸ் பண்ணுறவங்க தனித்தனியாக அரைங்க. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய், அப்புறம் வெங்காயம், அப்புறம் தக்காளி, அப்புறம் தனித்தனியாக அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கை மட்டும் குண்டாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் மாதிரியே நீங்கள் அம்மிக்கல்லில் யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கையில் இருக்க சதை நல்லாவே குறையும். நம்ம பாட்டி காலத்துலலாம் அம்மிக்கல், கொடைக்கல் அது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் யாருமே இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போதைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மிக்கல் அரைக்கிறது. நான் வெங்காயத்தை ஃபுல்லாகவே அரைச்சிட்டேன். அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய அம்மிக்கலாக இருந்துச்சுன்னா ஈஸியாக எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிடுவாங்க. இது சின்ன அம்மிக்கல் தான், அதனால தான் தனித்தனியாக அரைக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த சட்னியை. இப்போ எல்லாமே நல்லா அரைச்சிட்டேன். இதை எடுத்து வச்சிடலாம். வானொலி சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். கடுகும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நம்ம சட்னி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த சட்னியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதி வருது. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இட்லிக்கும் இந்த சட்னி தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.